ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம திதிசூனிய பரிகாரம், திதிசூனிய மாதம் அப்படின்னு லைனாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவு சதுர்த்தசி திதியுடைய திதிசூனியம் நீங்கள் ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். சதுர்த்தசி திதிசூனியம் எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 லக்னமும் இந்த 4 ராசியும் திதிசூனியம் அடையுது. சரிங்க சார். அப்போ இந்த 4 கிரகத்துடைய திசா புத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு கன்னியா லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம் அல்லது மீன லக்னம் ஆகியது பிறந்தது, அல்லது மீனம், தனுசு, கன்னி இந்த மாதிரியான ராசிகளில் பிறந்து இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் கட்டி போட்டால் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் இருப்பீங்க. கடுமையான காலசர்ப்ப தோஷம் உண்டான ஒரு ஜாதக அமைப்புடா அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? சரிங்க சார். இந்த கிரகங்கள் மட்டும் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? இந்த கிரகங்கள் 2 கிரகங்கள் நன்மையும் 2 கிரகங்கள் தீமையும் செய்யும். சரி, ஓகே சார். இந்த பாவத்தில் அமர்ந்த கிரகம் என்ன செய்யணும்? அது கண்டிப்பாக தீமையை தான் செய்யும், அது நன்மையை செய்யாது. சரிங்களா? ஓகே. இது வளர் வரைக்கும் தேய் வரைக்கும் கொஞ்சம் மாற்றி வேலை செய்யும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திதிசூனியத்துக்குள்ளான கோவில் வழிபாடுகளில் ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான். சரிங்க சார். இது எந்த நாள் எந்த மாதம் செய்யணும் அப்படின்னா, பொதுவாக ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம் இந்த 4 மாதம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த 4 ராசி திதிசூனியம் இல்லையா? திதிசூன்ய ராசியின் மாதம் செய்யக்கூடாது பரிகாரம். ஓகே, மற்ற நாள் செய்யலாம். அந்த திதிசூன்ய ராசியில் கோச்சார சந்திரன் போகும்போது பரிகாரம் செய்யக்கூடாது, மற்ற நாள் செய்யலாம். ஓகே, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, திருச்செந்தூரில் போய் நீராடலாம். சரிங்களா? திருச்செந்தூரில் நீராடிட்டு பதஞ்சலி முனிவரை வணங்குறது, ஒரு தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கடுத்து ருத்ர வழிபாடு, அதுக்கடுத்து கங்கை கண்ட சோழபுரத்தில் உள்ள மகேஸ்வரர் வழிபாடு, இவங்களை மட்டும் வழிபட்டால் போதும். வழிபட்டுட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும், வேறு எதுவும் செய்ய வேணாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுங்கிறது எத்தனை தெய்வம்னு ஒரு சிலர் கேட்பீங்க. உங்கள் வயதுக்கு தக்கன தெய்வம் போட்டு உள்ள பிராயத்தில் கருவறையை உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை சுற்று வளம் வந்தீங்கன்னா மட்டும் போதும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் இதில் ஒரு உதாரணம் சொல்ல போனால், உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நம்ம விருச்சிக லக்னம் போடுறோம். இந்த விருச்சிக லக்னம் 2ஆம் இடம் திதிசூனியம் இருந்தால் வருமானம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், குடும்பம் அமையதில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். 5ஆம் இடம் குழந்தை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும், பூர்வீக சொத்தில் பிரச்சனையாக இருக்கும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனையாக இருக்கும், ஆயிலே பிரச்சனையாக இருக்கும். 11ஆம் பாவம் அப்படின்னா தொழிலால் வரக்கூடிய லாபம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ எவ்வளோ பிரச்சனை? 4 ராசி திதிசூனியமாகி இந்த 4 பாவாதிபதியும் 4 கடத்தில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? 8 ராசி முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்க மட்டும் வழிபாடுகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரியான முறையில் சரியான 4 நட்சத்திரம் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜரை கேட்டு அதுக்கப்புறம் போய் செய்யுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னா எனக்கே கூட நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதுடா, மாதத்தில் 4 நாள் லைவ் இருக்கும், அந்த லைவில் நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுக்கலாம். லைவை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனா ஜோதிட ரகசியங்கள் கம்யூனிட்டியை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஒவ்வொரு நாளும் லைவ் நடக்கிறது, எப்போ நடக்குது, யாருடைய லைவ் அப்படிங்கிறது டீட்டெயில் எல்லாமே வந்துடும். மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.